ஸ்டெல்லா உன் கண்ணையும் சேர்த்துக்கா. சரி சரி, என் கண்ணு உன் கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போக. லே எடு. என்னது? ஆர்த்தி எடுத்ததுக்கு கமிஷன். உன் மூஞ்சி. ஏல காரன், உன் பொண்டாட்டியும் முறை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன், நான் ஆர்த்தி எடுத்திருக்கேன், எனக்கு ஏதாவது தா. சரி சரி, இரு தாரேன். அட என்ன சீனியர் கொடுக்க போறீங்க? வேற என்ன, காசுதான் வச்சாச்சு. போதுமா மெண்டல்? போதும் போதும். சரி சரி, உள்ள போங்க. அட வாயாடி, அண்ணங்காரங்கிட்டே பேசி பேசி காசை கறந்துட்டால. நீ பொழைச்சிக்கிடுவல ஸ்டெல்லா, நீ பொழைச்சிக்கிடுவ. சரி கார்த்திகாரன், 2 பேரும் உள்ள வாங்க. சரிம்மா. ஸ்டெல்லா அவளை பூஜை ரூமுக்கு கூட்டு போ, அவ விளக்கேத்துட்டு. சரிம்மா, வா கார்த்தி. அப்ப நான் வரேன்டாமா. சரி வாங்க போவோம். கார்த்திமா இனிமே சாமி கும்பிடு. சரி பாட்டி. கார்த்திமா நல்லா கும்பிட்டுக்கா. புது வாழ்க்கை நல்லபடியா வாழணும், எல்லாமே நினைச்ச நேரத்துல கிடைக்கணும், பொறுமையா போகணும், நல்லா வேண்டிக்கா. சரி பாட்டி. சாமி, புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள வரேன், நல்லா எல்லாருக்கும் நான் அனுசரிச்சு போகணும், நல்ல மருமகா, நல்ல வீட்டு பொண்ணு நான் பேர் வாங்குற மாதிரி நீ தான் என் கூட இருக்கணும். எல்லா பொண்ணுமே ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். என் கணவருக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அப்படியே எனக்கு எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் எனக்கு துணைக்கு என் கணவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ கூட இருந்து பார்த்துக்கோ. ஓய் ஓய், அட லூசு, எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிடுதேன். ஓய் கார்த்தி. அம்மா. என்னப்பா கரண், சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேம்மா. இது பூஜா அறை, இந்த மாதிரி என்ன பூஜா அறையில எதுவும் பண்ணாத கரண். மா சரி. அமைதியா சாமி கும்பிட்டு பார்ப்போம். கிரிக்கி எவ்வளோக்குள்ள கூப்பிடுதேன், காதே கேட்காத மாதிரி நிற்கா. அப்படி என்னத்த வேண்டுவா, இவ்வளோ நேரம் வேண்டுதா? கரண், பொண்ணுங்களுக்கு வேண்டுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, நீ சாமி கும்பிட்டு பார்ப்போம். ஐயோ அம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுங்க, நான் சும்மா என் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் நீங்க கண்டுக்கிடாதீங்க. நீங்க என் ரூட்ல ரொம்ப கிராஸ் ஆகுறீங்கம்மா. நீ ஏன் சொல்ல மாட்ட? லே, இது சாமி அறை, கொஞ்சமாட்டு அந்த பயபக்தி இருக்கால, அமைதியா இங்க மட்டும் நீ அமைதியா இருந்தா போதும். சரி சரி. எல்லாரும் சாமி கும்பிட்றாவ. ஓய் ஓய் புண்டாட்டி, ஓய் மிஸ்ஸஸ் கரண், அட கண்ணை திறந்து பார்ட்டி பொண்டாட்டி. அட சீவியர் என்ன பூஜாரியில வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. ஓய் I love you. இது பூஜார, அமைதியா இருங்க, சாமி கும்பிடுங்க, எல்லாரும் இருக்காங்க. அட அவங்க கிடக்காங்க. நீங்க நல்லா சொல்லுவீங்க. ஐயோ அத்தை. ஓய் ஓய். அச்சோ, மாட்டிக்கிட்டாரு. சார், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும் இது பூஜாரணி? அட லூசு, இதுக்குதான் திரும்பினியா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டியா சிக்னல்லையாவது? சோ ஹிமா, இனிமா அப்படி பண்ண மாட்டேம்மா. பண்ணி பாரு, அப்ப தெரியும். சரி சரி. சரி ஜெசி, பொண்ணும் பையனும் வயிறு பசியில இருப்பாவ, போய் பால் பழம் ஏதாவது கொடு. சரி த. கரண், கார்த்தியை கூப்பிட்டுட்டு ஹாலுக்கு வா. சரிம்மா. இது கரிஷ்மா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னா. சரிங்க, சமையல்லாம் ஒழுங்கா பண்ணுதாவலான்னு போய் பாருங்க. சரிட்டி, அததான் பார்க்க போறேன். சரிங்க. அட இருங்கப்பா, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. லே கரண், ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டி கால்ல விழுந்தா ஆசீர்வாதம் வாங்கு. தாத்தா பாட்டி 2 பேரும் நின்னுங்க, நாங்க 2 பேரும் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதோம். அட அதெல்லாம் எதுக்குப்பா, எங்களோட ஆசீர்வாதம் முழுசா உங்களுக்கு இருக்கும். அட நின்னுங்க தாத்தா, அதான் பிள்ளைல ஆசைப்படுதல, நின்னுங்க போய். அப்ப சரி.
ரெண்டு பேருமே நல்ல ஒத்துமையா இருந்து 16 பெற்று வாழ்வு வாழ்க. அடுத்து அம்மா அப்பா வாங்க. ரெண்டு பேருமே நல்ல சுக சந்தோஷத்தோட 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க கூட இருக்கும். அட எந்திங்க, அதான் ஆசீர்வாதம் பண்ணியாச்சுல. எந்திக்கிறோமா எந்திக்கிறோம். கரிஷ்மா நான் போயிட்டு வரேன். சரிங்க. சரி கரண், கார்த்தி ஹாலுக்கு கூட்டு வா. சரிம்மா. கார்த்தி வா போவோம். சரி சினிய. அட ஸ்டெல்லா வா. வந்துட்டேன். போதுமா? ஒழுங்காவே பண்ணல தெரியுமா? சரி குடுக்கேன். அட போதும் போய் குடுட்டி. ஈவினிங் ரிசப்ஷன் வேற இருக்கு, சீக்கிரம். சரி. ரெண்டு பேருமே இதை ஒழுங்கா சாப்பிடுங்க. நான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். இது கஷ்டம். பண்ணி பாரு தெரியும். கஷ்டம்தாம்மா, கஷ்டம்தான். போல ஒழுங்கா தின்னு. என்ன கார்த்தி வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்டுருவியா இல்லையா? எல்லார் வீட்லயுமே ஜூஸ் கொஞ்சம் தான் குடிச்சோம். அதுவே பாதி வயிறு நிறைஞ்சிட்டு. ஆனாலும் எனக்கு வயிறு பசிக்கு. ஆனா எல்லாரும் முன்னாடி இப்படி திங்க ஒரு மாதிரி இருக்குது. அட பக்கி, வேணும்னா தின்னு. வேணும், ஆனா இப்ப வேண்டாம். லூசு. கரண், சாப்பிட்டுட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க. கார்த்தி உன்னோட ரூம்ல இருந்து அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணட்டு, நீ சஞ்சயோட ரூமுக்கு போயிரு. சரிம்மா. அவளை உன்னோட ரூம்ல விட்டுட்டு நீ சஞ்சயோட ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு, ரொம்ப டைம் லேட் ஆக்கிடாதீங்க. கார்த்தி, உனக்கு மேக்கப் போட்டு விட ஆட்கள் வாராவளா இல்ல நம்ம தான் பண்ணணுமா? காலையில பண்ணவங்க ஈவினிங்கும் வாரேன்னு சொன்னாங்க. சரிம்மா கார்த்தி, நீயும் போய் சீக்கிரமா பரப்பிட்டு வாங்க. ஸ்டெல்லா, முக்கியமா உனக்கு. அம்மா, நான் எப்ப லேட் ஆக்குனேன்? நான் பவுடர் கூட போட மாட்டேன், அவ்வளவு வேகமா பரப்பிட்டு வருவேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு உன்னை பத்தி தெரியாது பாரு. சீக்கிரமா வந்தா சரிதான். சரிம்மா. இப்படி பப்ளிக்ல ஓப்பனா மானத்தை வாங்காதீங்க. உங்களோட கூரை சொன்னா மானத்தை வாங்குறதா சொல்லுங்க. சரி டீ, சீக்கிரமா பரப்பிட்டு வாங்க. சரிம்மா. கார்த்தினா, கரண் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தடா. இது பாட்டி சொல்றது தப்புதான், ஆனாலும் ஜோசியர் சொல்லியிருக்காருலாம், அதனால கொஞ்சம் தள்ளியே இருந்தம்மா. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா ரெண்டு பேரும் இருங்க. சரி பாட்டிமா. நீ சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். லே பேராண்டி, கார்த்தி ஏதாவது தொந்தரவு பண்ண அவ்வளவுதான் பார்த்துக்கோ, அடுத்து பாட்டி அடிச்சு விடுவேன். ஓகேங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்களா? போலக்கு இருக்கு பயல. லே பாட்டி பேச்ச கொஞ்சம் கேட்டு நடங்க ரெண்டு பேரும். சரி பாட்டிமா, நான் பாத்துக்கிடுறேன். என் அழகு வைரம். பாட்டிமா, அப்படின்னா நீ என் சிங்க குட்டில இல்ல ராசா. சரி பாட்டிமா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்க, அது கால் வலிக்க போகுது. அட ஆமாத்த, கரண் சொல்றது கரெக்ட் தான். பிபி மாத்திரை வேற போட்டிருப்பீங்க, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அட போறேன் மருமகளே, என்னைக்குமா இப்படியே நிக்கேன், கொஞ்ச நேரம் நின்னுட்டு போறேன். நீங்க நான் சொன்னா கேட்க முடிய. எடி ஸ்டெல்லா சொல்லுங்க பாட்டிட்ட. அட டார்லிங், நீங்க ஏன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷன் வேற இருக்கு. டார்லிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லா இருக்கும். போறேன் டி வாயாடி, என்னடியாவது என்ன போக வச்சிருவா. போறேன். குட் பேபி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு நைட்டு கால் அனுப்பி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி வாயாடி, நீ போய் சீக்கிரம் பெறப்பிட்டு வா. அட பாட்டி, சும்மா சொன்னடி வாயாடி, என் பேத்தி மேக்கப்பே பண்ணலனாலும் அழகுதான். அட போ பாட்டி. சரி வாங்க போவோம். கரண், கார்த்தி நீயும் நேரத்தோட பெறப்பிட்டு வாங்க. சரிம்மா. சரி, அவளை உன்னோட ரூமுக்கு கூட்டு போ. சரிம்மா. அட கார்த்திமா, என்ன திரும்பவும் ஒரு மாதிரி ஆயிட்ட? என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஓரத்துல யானையே தெரில. அம்மா அப்பாவை பார்க்கணும், அங்க போகணும் போலயே இருக்கு. ஆனா உங்களை பார்த்த உடனே அது எல்லாமே அப்படியே மறந்துடுது. கார்த்திமா, நீ இப்படிலாம் பண்ணாத. நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும். பாட்டி சொன்னதை வச்சுதானே இப்படி சொல்றீங்க? ஆமா,
எல்லாருமே ஆளாளுக்கு இதே தான் சொல்லிட்டு இருக்காவ. வேற என்னத்த பண்ண? சீனியர் நேற்றுக்கு இந்த நேரத்துக்கு உன்னை எப்படியாவது பாத்திர மாட்டேனான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல என்னோட கார்த்திமா என்னோட ரூம்ல இருக்கா. அதுவும் எனக்கு சொந்தமா இருக்கா. இத நினைச்சாலே ஏதோ கனவு மாதிரி இருக்கு எனக்கு. சீனியர் சொல்லுமா. ஐ லவ் யூ. அட கார்த்தி, என்ன என்கேஜ்மெண்ட் அப்ப நான் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு மேடம் நீங்களே சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படித்தான், எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவேன். கார்த்திமா, ஆனா உன் கண்ணுல ஏதோ மேஜிக் இருக்குடி. போங்க சீனியர், காலேஜ் படிக்கும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இப்பவும் சரி, இதேதான் சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என் செல்லம், நான் டயர்டா இருந்தாலோ இல்ல கோபமா இருந்தாலோ இல்ல சோகமாவே இருந்தாலும் சரி, இல்ல குழப்பத்துல இருந்தாலோ உன்னோட கண்ணை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு விடை தெரியுது. என்ன இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. அட சீனியர், என்ன மூவி டயலாக் இது? அட போவாயாடி, நான் என் மனசுல இருந்து ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கேன். எந்த மூவி டயலாக்கா? சரிடா தங்கம், கோவப்படாத. கோவம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாவே எனக்கு உன் மேலே கோவப்பட வராது. அதுவும் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேல உன் மேலே கோவப்படுவேனா? கார்த்தி, கார்த்தி வரலாமா? அட ரெடி பண்ணி விட, அக்கா வந்துட்டாங்க போல. சீனியர் நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நானுங்க ரெடி ஆகுறேன். இவ்வளோ சீக்கிரமா போகணுமா? அட போங்க சீனியர். போனி இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டா நான் எப்படி மேடம் போவேன்? இப்ப கிளம்புங்க. சரி கார்த்திமா, அப்ப நான் போயிட்டு வரேன். அட கிளம்புங்க சீனியர், காத்து வரட்டும். அந்த அக்கா வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்புங்க. பாய். பாயா? பக்கத்து ரூம்ல போறதுக்கு எதுக்கு பாய்? பக்கத்து ரூம் தான் போறேன். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அப்பவும் மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க. நைட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு, இவங்க பேச விட மாட்டாங்க. அதான் இப்பவுமே பாய் குட் நைட்லாம் சொல்லிடுறேன். பாய் கார்த்திமா. அட போங்க சீனியர். ஓகே கார்த்திமா, நான் போய் ரெடி ஆகுறேன். போங்க. கார்த்தி வரலாமா? கார்த்தி, அந்த அக்கா உள்ள வருவாங்க, தள்ளியே நின்னுங்க. வாங்க அக்கா உள்ள. அவங்களுக்கு இவங்களுக்கு மொத்தமா தாலி கட்டின புருஷனை தள்ளி விட்டுறட்டி. அட சுஷு, அந்த அக்கா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலயே. வேணா நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவாடே. அந்த அக்காவே கேக்குறாங்க. ஆன் சொல்லுங்க மேடம். அட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, வாங்க நம்ம கிளம்பலாம். லூசு. அப்ப சரி வா கார்த்தி, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வா இனிமே நீ அதை போடு. சரிக்கா, நான் தான் வரேன். வா கார்த்தி, நான் அதுல இருக்கேன். சரிக்கா. யோ யோ சீனியர், கிளம்புங்க இங்க இருந்து. சரி. கார்த்தி இங்க இருந்தே பண்ணலாமா இல்ல வேற ரூம் போணுமா? இல்லக்கா, நீங்க இங்க இருந்தே கிளம்புங்க. இவளுக்கு ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போடாதீங்க, லைட்டாவே போடுங்க. சரிப்பா. காலையிலே கார்த்திக்கு லைட் மேக்கப் தான் போட்டேன், ஏன்னா அவளுக்கு ஹெவி மேக்கப்பே பிடிக்க மாட்டேங்குது. அதான்க்கா, அது மட்டும் இல்லாம அவ ஃபேஸ்க்கு ஹெவி மேக்கப்லாம் செட் ஆகாதுன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரிப்பா. சரி கார்த்தி, அப்ப நான் கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்புங்க. லூசு. நீங்கதான் சின்ன பிள்ளைல. எல்லாமே உங்க அத்தையாலதான்ல. சரில. அட என்னன்னே இப்பதான் வரலாங்க. சரி ஏறுங்க. ஆமால இப்பதான் வாரேன். யாராயிட்டு என்னத்த பண்ண. சரிண்ணா ஏறுங்க. பொறுப்புள்ள பிள்ளையா மாறுதான். சரி உருப்பிட்டா சரிதான். என்ன தம்பி, வண்டி எடுத்துடலாமா? எல்லாரும் வந்துட்டாங்களா? நேராயிட்டு இருக்காதான் கேக்கேன். சரி தம்பி, அப்ப நான் கிளம்புறேன்.
ஆமா அஜய், இங்க சமைக்கிற பையனா கிடந்தான், அவனால சேர்த்து வச்சு ஏத்தியாச்சு மேல. உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து ஏத்திட்டோம். நீ இங்க என்ன பண்ற? அப்பா அது வந்து நாங்க இந்த சீர்பொருள் ஏத்திருக்கு இந்த வண்டியில போறோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நானும் உங்க சித்த பண்ண இதுல போயிருவோம். நீங்க அந்த வேன்ல ஏறி போங்கல. இல்லப்பா நாங்க பின்னாடி ஏறுறோம். பின்னாடி பொருள் வைக்கவே இடம் இல்ல. ஒண்ணும் தேவையில்ல. நீங்க வேன்ல போங்க, இல்லைன்னா பைக்ல போங்க. அட என்னல அஜய், மொத்த பிளானே உங்க அப்பா சொதப்பிட்டாரு. சரில வா நம்ம பைக்ல போவோம் அப்ப. சரில. சரி பாப்பா நாங்க பைக்ல போறோம், நீங்க வாங்க. சரில, சீக்கிரமா கிளம்புங்க. நேரம் ஆயிட்டுக்கு இங்கே. சரிப்பா. சரி டேவிட், நம்மளும் வாங்க, சீக்கிரம் கிளம்புவோம். சரிண்ணே, வாங்க போவோம். கோமதிலாம் வேன்ல ஏறிட்டா. உன் பொண்டாட்டி எங்கல? அவ அந்த செனி, அஞ்சலி, கண்மணி இந்த பிள்ளைகள் எல்லாருமே கார்ல வரேன்னாவ. அதான் சரி வாங்கன்னு விட்டுட்டேன். சரி அப்படின்னா சரிதான். சரி சீக்கிரம் வர சொல்லு. நேரம் ஆயிட்டு, வேன்லாம் கிளம்பியாச்சு. நம்ம சீக்கிரமா போக வேண்டாமா? இந்த வர சொல்லுதண்ணே. சீக்கிரம் நேரம் ஆயிட்டு கிடக்கு. இந்த போயிட்டு வரேன். அக்கா பூ வச்சு விடுங்க. சரிம்மா. இப்படி வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. வாவ் சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மாக்கெல்லாம் தலை நிறைய அப்படி கீழே வரைக்கும் பூ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அந்த மாதிரியே வச்சு விட்டுருங்கக்கா. அதெல்லாம் அந்த காலத்து மாடல் நினைச்சேன். சரி அதே வச்சு விடுவேன். சரிக்கா அப்படியே வச்சு விடுங்க. இப்படி வச்சா சரியா? இது சரிக்கா. அடா கார்த்தி திரும்பு.